ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இதோ ஒரு ராஜா நீதியா அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை நிழலாகவும் இருப்பார். ஆமென். ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார். அந்த ராஜா நீதியின் ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நீதியின் ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக நாம் பார்த்தோம். அந்த நீதியின் சூரியனுடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் என்னவென்று சொன்னால், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும். இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிறோம், இப்பொழுதும் கூட நம்முடைய தேசங்கள், இந்தியா, இலங்கை போன்ற தேசங்களிலே கடந்த நாட்களில் நடந்த புயல் அல்லது போனால் பெருங்காற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காற்றின் வேகத்தினாலே ஜனங்களுடைய வாழ்க்கையானது சீரழிந்து போகிறது, சீர்கெட்டு போகிறது. அநேக நஷ்டங்கள், அநேக கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலும் கூட நான் தொலைக்காட்சியிலே பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் ஒரு பஸ்ஸு போய் உள்ள அப்படியே இதாகி இருக்குது, காற்றினுடைய பலமான வேகமானது. இந்த மாதிரி காற்றுகள் அடிக்கும் பொழுது சாதாரணமான குடிசைகளை பார்க்கும் பொழுது குடிசையின் கூரைகள் எல்லாம் பறந்து போயிடும். அது இருந்த இடங்கள் கூட சில நேரங்களில் தெரியாமல் போய்விடும். அநேக இழப்புகள், உயிரிழப்புகள், பொருளிழப்புகள் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, இந்த காற்றின் வேகத்திலே இப்படி நடக்கும்போது ஒரு மனிதனோ ஒரு மிருகமோ எதை தேடும் என்றால் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை தேடும். இன்றைக்கு நம்முடைய நாடுகளை நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்கள் என்ன செய்வார்கள், பெரிய பெரிய பாதுகாப்பான இடங்களிலே ஜனங்களை வைத்து பாதுகாக்க முற்படுவார்கள். அதாவது அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு மாலை வேளையிலும் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, காற்று என்று சொல்லும் பொழுது பலவிதமான காற்றுகளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் பொறாமையின் காற்றுகள் வீச ஆரம்பிக்கும். அந்த பொறாமையின் காற்றானது நம்முடைய குடும்பங்களை சீரழிக்க வேண்டும் என்று விரும்பும். அந்த காற்று நம்முடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பும். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது யோபுடைய புத்தகத்தில் நீங்க 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா 19ஆம் வசனத்தில் அங்கிருந்து ஒரு பெரிய காற்று வந்தது. எப்போ வந்தது என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் சந்தோஷமாக இருக்கும் போது அந்த காற்று அந்த இடத்துல வந்து வீசி அவர்கள் மேல் விழுந்து அவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காற்று இரண்டு விதமாக இருக்கிற, கர்த்தரிடத்திலும் இருந்து வருகிறது, அதே வேளையில இந்த காற்று பிசாசினால் உண்டாகிற ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட நாம் அடிக்கடி பார்க்கிறது, சீசர்களோடு கூட பயணம் போகும் பொழுது அந்த காற்று வந்த போது ஆண்டவர் காற்றை அதட்டினார். ஏனென்றால் அதை அப்படியே கவிழ்த்து போட வேண்டும் என்று நினைத்தது. அப்ப இன்றைக்கு மாலை வெள்ளம் எப்படின்னா, சில வேளைகள் இந்த பொறாமையின் காற்றுகள் நம்மை நோக்கி பலமாக வீசலாம், குடும்பங்களை நோக்கி வீசலாம், தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி வீசலாம். சில நேரங்களில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அந்த எரிச்சலின் காற்று என்று ஒன்று இருக்கிறது. எந்த மனுஷனும் நல்லா இருக்கக்கூடாது என்று நினைக்கிற சிலர் இந்த உலகத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, பார்வோனை குறித்து பார்க்கிறீங்க. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வளர்ச்சியை கண்டான். அந்த வளர்ச்சியை பார்த்த போது அவனுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இவர்கள் அழிய வேண்டும் என்றுதான் விரும்பினான். எனவே என்ன செய்தான், அந்த எரிச்சலின் ஆவியானது அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து, அதற்காக அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஒரு மனிதனை தெரிந்து கொண்டான். அந்த மனிதன் யார் என்று சொன்னால், பிழையாமை பார்க்கிறோம். பாலாக்கு பிழையாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டான். எப்படியாவது இவர்களை அழிச்சிடணும், இவர்களை சாபம் போட்டு அல்லது போனா இல்லாட்டி போனா இவர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு ஜனங்கள் செய்கிறது என்றால் மந்திரம் செய்யலாம், சூனியம் செய்யலாம்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அவர்களை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்கிற அந்த எரிச்சலின் காற்று இன்றைக்கும் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. நாம் நினைக்க கூடாது செய்வினைகளை செய்கிறார்கள், அது இருக்குதா இல்லையா. ஒன்றை நான் ஒன்று சொல்லுவேன். முதலாவது என்னன்னா, எந்த செய்வினையும் தேவனை ஆராதிக்கிற, தேவனை உண்மையாக தொழுது கொள்ளுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் அணுகாது.
அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவைகள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு காரியம் சொல்றேன். ஒரு முறை பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் ஒரு பெண்ணுக்காக, இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைக்காக ஜெபிக்க போறாரு. ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு செய்வினை செய்து வச்சிருக்கிறாங்க. அந்த செய்வினைக்காக அந்த வீட்டில் போய் அவர் ஜெபம் பண்ணிட்டு வெளியில வரும் பொழுது, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள். ஆனா எதிரில் இருந்த ஒருத்தர் கூப்பிட்டாரா, ஐயா இங்க கொஞ்சம் வாங்க ஐயா, எங்க வீட்டுல வந்து நீங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டாரா. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த வீட்டுல இருக்கிற அந்த பெண்ணுடைய அப்பா என் மகனுக்கு என்ன செய்திருக்கார், செய்வினை செய்திருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட இப்படிப்பட்ட அபகாரமான காரியங்களில் போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுகிறேன் ஒன்று என்னன்னா, இந்த உலகத்தில் அசுத்த ஆவிகள் இருக்கிறது. அந்த அசுத்த ஆவிகள் ஏவினை ஆவிகளாக இருக்கிறது. ஆனாலும் அவைகள் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்வேன். இவைகளில் எனக்கு சரியான அனுபவங்கள் இருக்கிறது. நம்முடைய வீட்டிலே நான் ஒரு நாள் படுத்திருக்கும் போது ராத்திரி நேரம் நல்ல ஜெபம் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கபட் பெருசாக இருக்குது. அந்த கபட் பெருசாக இருக்குது. அந்த கபடுக்கும் அந்த சுவத்துக்கும் இடையில ஒரு சின்ன இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அப்படி திடீர்னு கண்ணை முடிச்சு அப்படி பார்க்குறேன். என்னுடைய மாம்ச கண்களால் பார்க்கத்தக்கதாக அந்த நிகழ்வு நடந்தது. ஒரு பெரிய உயரமான ஒரு மனுஷன், தடிச்ச மனுஷன், கையில் கயிறு வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அது அப்படியே போகுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில இந்த எலும்பு கூடு மாதிரி தான் மனுஷன் தலையும் எலும்பும் தான் இருக்குது. என்ன வெளியில வா வெளியில வா வெளியில வானுது. இன்றைக்கும் ஆவிகளுடைய போராட்டங்கள் இருக்கு. நான் எங்கேயாவது ஜெபம் பண்ணிட்டு எப்படியாவது போனேன்னு சொன்னா எங்கேயும் ஒரு தாக்கம் இருக்கும். நாங்கள் பழைய வீட்டில் சாவி போட்டு தான் கதவை மூடுவோம். ஆனால் அந்த சாவி ஆட்டுது, கட 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 கடன்னு ஆடுது. அதுக்கு பிறகு நான் பார்த்தேன் என்னன்னு சொன்னா, நான் தம்பி பக்கத்தில் படுத்திருக்கான், நடுவில் படுத்திருக்கான், ஜெபம் பண்ணிக்கிட்டே அப்படியே படுத்திருக்கும் போது தம்பி சொல்றான், அப்பப்பா என் தலைக்குள்ள அந்த பூச்செல்லாம் ஓடுற மாதிரின்னு எனக்குள்ள அந்த பேசப்படுது. அப்ப நான் கையெடுத்து ஜெபம் பண்ணலான்னு பிள்ளைக்கு தலையில கை வைக்கிறேன். வைக்கும்போது அவன் சத்தம் போட்டு சொல்றான், தலைக்குள்ள பூச்சியோட. இப்படிப்பட்ட பிசாசின் நிகழ்வுகள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இவைகளிலிருந்து நானும் நீங்களும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நமக்காக ஒரு அடைக்கலமாக, ஒரு ஒதுக்கு இடமாக இருக்கிறது. அதுதான் சிலுவையின் இடம். அந்த சிலுவையின் இடத்தில் நீ வந்து விட்டால் எந்த சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா செய்வினை ஆவிகள் இருக்கு. அதே வேளை அவதூறுகளை பேசுகிற ஒரு காற்று இருக்கு. ஏதாவது தேவையில்லாத காரியங்களை பேசுவாங்க. தேவையில்லாத காரியங்களை மற்றவர்களோடு கூட சொல்லி ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணி அந்த மனிதனை அழிக்கத்தக்கதாக பிசாசுடைய கிரியைகள் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வியாதி கூட ஒரு வேலை பார்க்க போனால் ஒரு காற்று போல வருகிறது. எந்த மனிதனை தாக்கலாம், எந்த மனிதனை வீழ்த்தலாம், அதன் மூலமாக கிறிஸ்து நன்மை விட்டு பிரிக்கலாம் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட அப்ப வியாதி வராது, வரும். ரட்சிக்கப்பட்டா வரத்தான் செய்யும். ஆனாலும் தேவன் அதற்கேற்ற பலத்தை கொடுத்து அவனை சுகப்படுத்த உண்மையிலாரா தான் இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுவேன், தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்வேன். எப்பேர் பெற்ற வியாதியாய் இருந்தாலும் சுகப்படுத்தத்தக்கதான தேவன் இருக்கிறார். அது எந்த நேரத்தில் கர்த்தர் எதை செய்யணும், எதை அனுமதிக்க வேண்டும் என்கிறது அவர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இப்படிப்பட்ட காற்றுக்கு ஒதுக்கிடமாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குமே. ஆனா ஒரு கன்மலை, அதுதான் கிறிஸ்து என்கிற கன்மலை. நீங்க பார்ப்பீங்கன்னாக்கோ இந்த சக்திகளுக்கெல்லாம் எதிர்த்து நம்முடைய மாம்ச பலத்தினாலே நாம் போராட முடியாது, மாம்ச பலத்தினாலே நாம் ஜெயங்கொள்ள முடியாது. ஆனால் தேவ பலத்தினாலே ஜெயங்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு அடைக்கலமான ஒரு இடம் வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை, சத்துவமற்ற ஜந்துதான், பலனற்ற ஜந்துதான், ஆனாலும் அவைகள் என்ன செய்கிறது சொன்னால் கன்மலையிலே தங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி வைத்திருக்கிறது என்று சொல்லி வாசிங்க. சத்துவமற்ற எந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கன்மலையிலே தோண்டி வைக்கும் புலிமுதல்களும். அது என்ன செய்யுது? வெளியில பார்த்தா எவனாவது என்னதாவது செய்திருவான். மிருகங்களிடத்துல தப்பணும், மனிதர்களிடத்துல தப்பணும். ஆனா எங்க தெரியுமா அதுக்கு ஒரு புகலிடம் இருக்கிறது, எங்க அடைக்கலம் இருக்கிறது, எங்க ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா கன்மலையில மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு அருமை சகோதரனே, சகோதரி, நான் ஒன்று சொல்லவா, இந்த உலகத்துல உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் பிள்ளைக்கு விரோதமாக எல்லா விதத்திலும் பலவிதமான இந்த மாதிரி பல காற்றுகள் அடிக்கலாம். அந்த காற்றுகள் உன்னை சீரழிக்க வேண்டும் என்று, உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்யலாம். ஆனாலும் நீயும் நானும் போய் இருக்கத்தக்கதாக ஒரு பிளக்கப்பட்ட கன்மலை இருக்கிறது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கன்மலை.
இதை குறித்து அறிந்தவன் தான் மோசே. நீங்க உபாகமத்தின் புத்தகத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி. போதும், அவர் உன் சத்துருக்களை துரத்துவாரு. இன்னைக்கு உனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காற்றை பிசாசானவன் குடும்பத்துக்கோ பிள்ளைகளுக்கோ தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ எதிர்காலத்துக்கு விரோதமாக வீசிக்கொண்டு வேகமாக சூறாவளியை போல வரலாம். ஆனாலும் நீயும் நானும் அதற்கு முகம் கொடுக்க முடியாதபடிக்கு ஒரு பலவீனமான பாண்டமாக இருக்கலாம். அதை எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு தேவன் உண்டு. அவர் அநாதி தேவனாக என்றென்றைக்கும் சதா காலங்களில் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். நம்ம ஆண்டவர் இன்றைக்கு தோன்றி நாளைக்கு மறைகிறவர் அல்ல. இன்றைக்கு ஜனங்கள் எதை அடைக்கலமாக கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், வசதி படைத்தவனை அடைக்கலமாக கொள்ளுகிறார்கள், சினிமாக்காரனை அடைக்கலமாக கொள்ளுகிறார்கள், அல்லது போனால் யாரை, அரசியல்வாதிகளை இன்னைக்கு இருந்து நாளைக்கு போறது. சிலருக்கு எது தெரியுமா, இணையதளம் தான் அடைக்கலாம். ஆனா இவைகள் ஒன்றும் நிரந்தரம் அல்ல. நிரந்தரமானவர் என்றென்றைக்கும் ஆதியும் அந்தமும் அவரேதான் என்று சொன்னார் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனவேதான் மோசேஸ் சொல்லுகிறார், அநாதி தேவன் உனக்கு அடைக்கலப்பா. அடைக்கலம் மட்டுமல்ல, பாதுகாப்பு கூட. ஆண்டு சொல்லும்போது ஆண்டு சொன்னாரு, இந்த கண்மலையில வந்திருப்பா, இந்த பிளக்கப்பட்ட கண்மலைக்கு வந்துரு, அங்க வந்தா உனக்கு பாதுகாப்பு. இன்றைக்கு மாலையில கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கண்மலை இருக்கிறது என்கிறது தெரிகிறது, ஆனால் கண்மலைக்குள்ளே இருக்கிறனா என்பதுதான் தெரியும். கண்மலைக்குள்ள இருக்கணும், அப்பதாங்க பாதுகாப்பு, அப்பதான் சத்துரு மேற்கொள்ள முடியாது. நாம் நினைக்கிறோம் சத்துருன்னா அப்போ அவன் பெரிய கொம்பு வச்சிருப்பான், கருப்பா உடுத்திருப்பான், ஒரு வாள் வச்சிருப்பான், ஒரு கையில பெரிய ஈட்டி மாதிரி வச்சிருப்பான், அவன் வந்து நம்மளை இல்ல ஏதோ ஒரு வகையிலே உன்னையும் என்னையும் வீழ்த்தத்தக்கதாக என்ன செய்வான, சத்துருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது என்று வேறும் சொல்லுகிறது. அப்படிதான் கிரியல் நடப்பான். எனவே அடைக்கலமாக அதுக்குள்ள வந்துட்டோம்னா நாம் பாதுகாக்கப்படும். அப்ப இந்த அடைக்கலம் யாருக்கு என்று சொல்லி பார்ப்போம்னா, முதலாவது நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, ரூத்துடைய புத்தகத்தில் எனக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ரூத்துடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். யாரு? போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான். அப்படிதானே? இந்த ரூத் யார் அப்படின்னா, ஒரு மோவாபிய ஸ்திரீ. மோவாபியரை குறித்து நாம் பார்க்கும்போது அடிக்கடி சொல்லுகிறோம், கர்த்தருடைய சபைக்கே உட்படலாகாது என்று சொல்லுகிறோம். அப்படியா இருந்தா இந்த புத்தகத்துக்கு யாருடைய பேரை கொடுத்துருக்கணும்? சரினா, நகோமியின் புத்தகம் அப்படின்னு கொடுத்துருக்கணும். நகோமி தானே ரட்சிக்கப்பட்டவர், நகோமி தான் ஆண்டவர் அறிஞ்சவர், நகோமியில புத்தக பேரை தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா தானியேலுடைய புத்தகம், எசேக்கியேல், அவங்க தீர்க்கதரிசிமாரோட புத்தகம், இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறனால இந்த புத்தகத்துக்கு பேர் கொடுத்துருக்கணும். யாரு? நகோமி. ஆனா நகோமின்னு கொடுக்காம ரூத்துன்னு இந்த புத்தகத்துக்கு பேர் கொடுத்தது ஒரு ஆச்சரியமான காரியமாக நாம் நினைக்க வேண்டாமா? இதுதான் தேவனுடைய அன்புங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த குடும்பம், நகோமியுடைய குடும்பம் எங்க போயிருச்சுன்னா, மோவாப் தேசத்துக்கு போச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். மோவாப் தேசத்துக்கு போகும் பொழுது நிறைவுள்ளவளாக போனேன் என்று சொல்லி, அது இருக்கட்டும். அங்க போய் இருந்து அங்க இருந்து இப்ப வர்றாங்க 3 பேர், திரும்பி வர்றாங்க. 3 பேரும் விதவைகள். நகோமிக்கு புருஷன் இல்லை, மாராளுக்கு இந்த யாரு ரூத்துக்கு புருஷன் இல்லை, ஓர்பாலுக்கு புருஷன் இல்லை. 3 பேர் வர்றாங்க. நடந்து வருகிற வழியிலே நகோமி பார்த்து சொல்லுகிறாள், மருமக்கள் மாறே, நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கேளுங்க. நல்ல கவனிங்க. என்ன சொல்றானா, நீங்க என் பின்னால வந்து எந்த லாபமும் இல்லை, எனக்கும் வாழ்க்கை இல்லை, உங்களுக்கும் வாழ்க்கை. ஆனால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டாக வேண்டுமானால் நீங்கள் போய் உங்கள் ஜனத்தோடு கூட கலந்து உங்கள் தேவர்களோடு கூட இருங்கன்றார். அப்படித்தானே? இப்படி சொல்லும் பொழுது ரூத் என்ன சொல்றா? இப்ப நல்ல கவனிங்க. என்ன தெரியுமா? ரூத் வந்து ஒரு புறஜாதியான பெண். அவளுக்கென்று சடங்காச்சாரங்கள் இருக்கிறது, அவளுக்கென்று தேவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இப்ப யாரோட வர்றானா,
எல்லாத்தையும் இழந்து போனவளோடு கூட வர்றா. இப்போ ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, எல்லா வசதியாக இருக்காங்கன்னா அவங்கள காட்டி சாட்சி சொல்லலாம். நீங்கள் பின்பற்ற கடவுளை நானும் பின்பற்றேன்னு சொல்லலாம், அப்படி தானே? எல்லாம் நிறைவாக இருக்குது. ஆனால் இது ஒன்றும் இல்லாமல் போச்சா, நிறைவாக போச்சா, இப்போ வெறுமையாக வச்சா. கேட்டால் அங்கே வந்தோன்னு சொன்னாங்க, நகோமின்னு என்னை கூப்பிடாத, ஏன்னா என் பேர் மாறாள், நான் கசப்போடு இருக்கிறேன்னு சொன்னவ இவ தான். அப்போ இவ கூட வர்றவ இவளை பார்த்துட்டு பின்பற்ற யோசனை வருமா, இல்லாட்டி போனால் அந்த எண்ணங்கள் தோன்றுமா? இன்னைக்கு நாம கூட பின்பற்றதா இருந்தாலும் 4 பேர் வசதியா இருக்கிறான்னா அவனை பார்த்துட்டு தான் அப்படியா இருந்தா இந்த ஆண்டவரை பின்பற்றலாம் என்றுதான் மனிதன் நினைப்பான். ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டாலே, புருஷன் இழந்துட்டா, பிள்ளைகள் இழந்தா, திருப்பி என்ன தெய்வ கூட போக இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வரல. ஏன் தெரியுமா? வாசிங்க நீங்க 1 ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இவன் போவா சொல்லும்போது சொன்னா, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். எப்படின்னா, அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நீ உன் புருஷன் செத்தது, ஓ மாமிக்கு செத்தது எல்லாம் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு தான் அவன் சொல்கிறான், இந்த காரியத்தை சொல்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ எல்லாத்தையும் இழந்தவளோடு கூட வரும்பொழுது அவர் சொல்லுகிறா, உன் தேவன் என் தேவன் என்று சொல்ற. அவ கூட சொல்றா, என் வாழ்க்கை கசப்பா போயிருச்சு அப்படின்றா. கசப்பு நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஆனா இவ அப்படிப்பட்ட தேவன் உனக்கு வேணாம இருக்கலாம், எனக்கு அவர் ஏனென்றா உன் தேவனுடைய வல்லமை என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நானும் நீங்களும் ஏதோ ஆராதனையில் பங்கெடுக்கிறோம், ஏதோ வேதங்களை தியானிக்கிறோம், ஏதோ ஜெபிக்கிறோன்றதல்ல. நான் ஆராதித்து நான் பின்பற்றுகிற வழிபடுகிற என் தேவனுடைய வல்லமை என்ன என்பதை தெரிந்திருக்கணும். அவர் என்னை ஏற்ற நேரங்களில் உயர்த்த வல்லவர் என்பதை தெரிந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றா போவா சொல்வார், கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வந்த உனக்கு நிறைவான பலன். நிறைவான பலன் இன்னைக்கு கர்த்தருடைய செட்டைகளுக்கு உள்ள வந்துடணுங்க. அது வந்துட்டா நிறைவான பலன். ஆரம்பத்தை சொன்னது போல, கண்மலை இருக்கிறது, கண்மலைக்குள்ளே இருக்கிற நான், செட்டைக்குள்ளே இருக்கிற நான் கொஞ்சம் யோசிக்கணும். மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு புறஜாதிக்கு அடையாளமாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நம்மை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது கூட 5ஆம் அதிகாரம் ரோமருடைய 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுக்கு சத்துரு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் முதலாம் கொலோசியர் 1:21 வாசித்தீங்கன்னாகும், அந்நியரும் துர்க்கிரியல்னாலே மனதிலே சத்துருக்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் எபேசியர் 2:2 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லப்பட. நாமும் கூட இப்படி இருக்கும்போது தேவனுடைய அன்பினாலே இணைக்கப்பட்டு இழுக்கப்பட்டு அவர்தான் தேவன் என்று வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாம் வந்திருக்கிறோம். அந்த சிலுவைக்கு முன்னதாக அந்த சிலுவையின் பக்கத்தில் வந்து சிலுவையினாலே கழுவப்பட்டதுனாலே தேவனால் நமக்கும் கூட எப்படின்னா நிறைவான ஆசீர்வாதங்களை தேவன் தொடர்ந்து நமக்கு வழங்குவராக இருக்கிறார். அதுதான் நமக்கு என்னன்னு சொன்னால் பாதுகாப்பான அடைக்கலமான இடம். அதுதான் நமக்கு ஒதுங்கக்கூடிய ஒரு இடம். வேற எங்கேயும் போயிட்டு நமக்கு எந்த இதிலும் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த வகையிலும் எங்களுக்கு எந்த சமாதானமும் சந்தோஷமும் கிடையாது. அவர் ஒருவர் தான் எல்லாவற்றுக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ சிலுவையானது நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம். சிலுவையானது நமக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னால் நிறைவானதை கொடுக்கறது. ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது வேதத்தில் சொல்லப்படுறது, அவரை தந்தல்னவர் அவரோடு மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி என்று வேதம் கேட்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஒரு கூடாரம் இருக்குது. எங்க? பெருங்காற்றுக்கு அடைக்கலமாக மறைவிடமாக ஒரு கூடாரம் இருக்கிறது. அந்த கூடாரம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சிலுவைதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்போ நீங்கள் எங்கே பார்த்தீங்களா தெரியும், இந்த பேய் வெட்டுறவங்க என்ன சிலுவையை பிடிப்பான் பார்த்தீங்களா?
சிலுவையை பிடிப்பான். போன்னு நம்ம சிலுவையை பிடிக்கிற, நமக்கு இயேசுவின் நாமம் இருக்குது, தெரியாதவன் என்ன செய்வான், அதை பிடிப்பான். இதை வச்சுக்கிட்ட வராது அப்படின்வான். நமக்கு பாதுகாப்பு அங்கே தான் இருக்குது, நமக்கு ஒரு மறைவிடம் அங்கே தான் இருக்குது. அந்த கூடாரத்தை இந்த உலகத்திலே வந்தபோது நமக்கு, அதாவது அவருக்கு விரோதமானவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கூடாரத்தை சின்ன பின்னமாக்குனாங்க. ஆனாலும் அது 3ஆம் நாளிலே எழுந்து மறுபடியும் அந்த கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த கூடாரம் இன்றைக்கு நமக்கு அடைக்கலமாக இருக்குது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ அந்த கூடாரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா தம்முடைய பிள்ளைகளை மறைத்து வைக்கிறாரு, மறைத்து பாதுகாக்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்பொழுது சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பார்க்குறீங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். எப்ப? தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து தமது கூடார மறைவிலே என்னை ஒளித்து கன்மலை மேல உயர்த்துவார். தீங்கு எப்ப அப்படின்னா நமக்கு பலவிதமான காற்றுகள் அடிக்கும் போது தீங்கு தான் அவைகள். அந்த தீங்கு நேரத்தில் நாம் நிலை குலைந்து போகிறோம், என்ன செய்கிறது என்று தெரியாதபடிக்கு மனம் நொந்து சோர்வடைகிறோம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நானும் நீங்களும் தேவனை சரியாக அறிந்திருப்போமே, ஆனால் அந்த கூடாரத்துக்குள்ள கர்த்தர் நம்மை மறைத்து வைத்திருக்கிற நேரத்தில், அந்த ஒளித்து வைத்திருக்கிற நேரத்தில் பொறுமையோடு கூட நாம் இருப்போமே, ஆனால் காலம் வரும் பொழுது நம்மை கன்மலையின் மேலே கர்த்தர் நம்மை நிறுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு மேலே அவசரப்படக்கூடாது. ஏன் எனக்கு இது இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுலாம் நம்ம கேட்க வேண்டிய அவசரம். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எந்த கேள்விக்கும் பதில் கிடையாதுன்றது எனக்கு தெரியும். நீங்க ஆண்டவர்கிட்டே போய் கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டார். ஆனா எந்த பதிலையும் நீங்க எதிர்பார்க்காம ஆண்டவரே உமக்கு நன்றின்னு மட்டும் சொல்லுங்க, ஏற்ற நேரத்தில் அவரே உங்களோடு கூட பேசுவார். இதை நான் அனுமதித்தேன், இதை நான் தான் செய்தேன், இதை ஏன் செய்தேன், இதற்காகத்தான் செய்தேன் சொல்லி கர்த்தர் பேசுவார். அந்த கர்த்தர் பேசுகிற நேரம் தான் அது. நாம் நினைப்போம் நாம் இவ்வளவெல்லாம் உண்மையாக இருக்கோம், இப்படியெல்லாம் நடக்கிறோம், ஏன் நமக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது? கேள்வி கேட்கறதுக்கு நான் எப்பயும் சொல்வேன், நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் தேவன், அவர் எதை நினைக்கிறாரோ அதைத்தான் செய்வார். அவர் எதை செய்கிறாரோ அதை சரியாக செய்வார். எதை செய்வார் என்றால் நமக்கு ஏற்றதை செய்வார். அது வரைக்கும் நாம் பொறுமையாக காத்திருக்கணும், பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கணும், பொறுமையாக நம்முடைய செவி எப்போது சாச்சிட்டு இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ கன்மலையின் மேலே என்ன உயர்த்துவார்? எப்படி? கிறிஸ்துவுக்குள் அவன் உயர்த்தப்பட்டிருப்பான். அவன் ஒரு காலத்தில் அப்படி கூனி குறுகி அந்த மறைவிலே இருந்தவன் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே கம்பீரமாக இருப்பான். நீங்கள் படிச்சிங்களே ஒரு பாட்டு, சேனைக்குள்ளே பாய்வன்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவனுக்குள்ள ஒரு கம்பீரம் வரும், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், அவனுக்குள்ள ஒரு தைரியம் வரும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ என்ன செய்யணும்? உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். இன்றைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கன்மலை அவனுக்கு பாதுகாப்பாக அமையும், அவனை உயர்ந்த அடைக்கலமாகவும் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த உயர்ந்த அடைக்கலத்தை பார்ப்போம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நல்ல கவனிங்க, இங்கே எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான், கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அப்படிதானே? அப்ப அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவனுக்கு அப்பம் கிடைக்கும். அவனுக்கு என்ன கிடைக்கும்னா தண்ணீர் கிடைக்கும். தேவையானது தானே? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எல்லா இடத்திலும் பஞ்சம். சாரிபாத்திலையும் கடைசி விறகு பொறுக்கிறா, ஆனா அவ வீட்டுல பஞ்சம் நீங்கிறதுக்கு கர்த்தர் காரியத்தை செய்தார். ஏற்ற நேரம் வரும் பொழுது தேவன் ஏற்ற காரியங்களை செய்வார். இன்றைக்கு உயர்ந்த கன்மலையில் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய அப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, அப்பம் சாப்பிட்றது கிடைக்கிறது சாதாரண விஷயம். இன்னைக்கு வெளியில் போய் ஒருத்தட்ட கேட்டாலும் கிடைக்கும்.
ஆனால் அதை சமாதானத்தோடு கூட உட்கொள்ளத்தக்கதான ஒரு நிலைமை இருக்குமே, ஆனால் அதுதான் மேலானது என்று சொல்வேன். நிறைய காசு இருக்கு, எங்க வேணாலும் சாப்பிடலாம். இன்னைக்கு காலையில் போயிட்டு நான் நியூயார்க்கில் சாப்பிட்டு ராத்திரிக்கு போயிட்டு ஜப்பானில் போய் இறங்கி சாப்பிட்டுட்டு நான் நாளைக்கு வந்து சுவிட்சர்லாந்து இருக்கலாம். பணம் இருக்குது, செய்யலாம். ஆனால் நிம்மதியோடு கூட ஒரு துண்டு பான் சாப்பிட முடியுமா இருந்தால் அதுதான் அப்பம், அதுதான் கர்த்தர் அனுமதித்த அப்பம். அந்த அப்பத்தை தான் வாஞ்சிக்கணும். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பாருங்க, எத்தனையோ பேருக்கு பாருங்க, எவ்வளோ பணம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா, நிம்மதி இருக்கிறதா? அந்த நிம்மதியை சமாதானத்தை யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்னா, கன்மலையிலே வாசம் பண்ணிக்கொண்டு கன்மலையின் உயர்ந்த ஸ்தலங்களிலே இருக்கிற மனிதர், அவனுக்கு கர்த்தர் அதை கொடுக்கிறார். இன்னைக்கு மாலில் கூடி இருக்க கர்த்தருடைய பிள்ளையே அப்படி இருந்தா எதை கொடுக்கிறார்? தண்ணி. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்றத அதுக்கு மேல உள்ள வசனம் சொல்ல வாசிங்க. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. என்னது? காது, வாய், கண்ணு எல்லாத்தையும் மூடு. தேவையில்லாத பார்க்காத, தேவையில்லாத பேசாத. இது காந்தி சொன்னார். இங்க இருந்தா எடுத்திருப்பாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே என்ன சொல்லுது? நீதியாய் நடந்து. அப்பம் கிடைக்கணுமா? தண்ணீர் நிரந்தரமாக கிடைக்கணுமா? தாகம் தீர்க்கப்படணுமா? அப்படியா இருந்தா அவன் தண்ணீர் நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கணுமா இருந்தால் முதலாவது அவன் நீதியாய் நடக்கணும். ரெண்டாவது செம்மையானவைகளை பேசணும். இடுக்கண் செய்தல் வரும் ஆதாயத்தை வெறுத்து, பரிதானம் வாங்குதலை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறணும். இங்கே நமக்கு வாங்குறதுக்கு வழி இல்லை, என்ன செய்ய? வாங்குறதுக்கு வழி இருந்தால் பொக்கெட் நிறைஞ்சுதான் இருக்கும். வெறுத்து இரத்தம் சிந்துதலுக்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைக்கணும். இரத்தம். கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவை. அவைகள் யாவன? தீமை செய்ய விரைந்தோடும். அதில் பார்த்தீங்கன்னா இது வரும். அப்போ கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் இரத்தம் சிந்துதல் இல்லாமல், அதே வேளையில் பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை எங்கே பொல்லாப்பு நடக்கும் போய் உட்கார்ந்து ஆராயிறது கிடையாது. உட்கார்ந்து நடக்குதா அதெல்லாம் வந்தது அவங்களால என்ன எப்படி வந்து தெரியுமா? கர்த்தரையும் இழுத்துருவான். கர்த்தர் தான் செஞ்சாரு, நான் பார்த்துட்டே இருந்தேன். எங்க கர்த்தர் சொன்னார் செஞ்சதை. பொல்லாப்ப பார்க்க வேணாம். ஏன்னா நம்ம ஆண்டோடைய கண் சுத்த கண்ணா. அப்படி தானே போட்டிருக்கு. பூமி எங்கு சுற்றி திரிகிற கர்த்தருடைய 7 கண்கள் சுத்த கண்கள். நம்ம கண்ணு அப்படி தான் இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. சேர்த்தா அது நமக்கு தான் பாரம். சுமந்துட்டு நடக்கவும் முடியாது. அருமையான கதை. அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டு சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுப்பேன். அவன் யாருன்னா அந்த கண்மலைக்குள்ளே இருக்கிறவன். எந்த கண்மலை? கிறிஸ்து என்கிற கண்மலைக்குள்ளே இருக்கிறவன். அந்த கூடாரத்தில் இருக்கிறவன். அந்த கூடாரத்தில் இருக்கிறவனுக்கு இந்த குறைகள் இல்லை. ஏனென்றால் அது அவனுடைய அடைக்கலமான ஒரு இடமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படிப்பட்ட மனிதன் மேல் அவருடைய மகிமையானது உதிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய மகிமை அவன் மேலே தான் உதிக்கும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். என்னது? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை என்ன செய்யும்? உன்னை
காணப்படும், உன்மேல் காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுமா. ஆனால் நீ பயப்படாத. ஏன்னா நீ நீதியாய் நடந்து செம்மையானதை செய்து பரிதானம் வாங்காம பொல்லாப்ப பார்க்காம நீ அந்த கண்மலையிலே இருக்கிற, அந்த கூடாரத்துக்குள்ளே நீ இருக்கிற, அப்படிப்பட்ட உனக்கு கர்த்தர் உன்மேல் உதிப்பார். இருள் இந்த பூமியில் எல்லாரும் எத்தனை விதமான அட்டகாசங்கள் அநியாயங்கள் செய்யலாம், உனக்கு விரோதமாக செய்யலாம். ஆனால் நான் நீ செய்ய முடியாது. அப்படிதானே? நமக்கு விரோதமா செய்யலாம், அவன் செய்யறான்றதுக்காக நாம செய்ய முடியாது. வேற எதில் நமக்கு விரோதமாகவே ஒவ்வொருத்தன் செய்யலாம், ஆனால் நாம போயிட்டு செய்யக்கூடாது. நாம செய்தால் அவர் சும்மா இருந்துடுவார். அதுதான் முதலாவது. நாம் அந்த நேரத்தில் மௌனமாக இருக்கணும். வேதம் அப்படித்தான் சொல்லுது, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக செய்கிற பாருங்க அப்படின்னு தான் சொல்லுது. நீங்க உட்கார்ந்து பாருங்க, நீங்க செய்யுங்க. அப்போ அப்படி ஒன்று நடக்குமா? இருள் பூமியை மூடும்போது கர்த்தருடைய மழை. ஆமாம், நடக்கும். எப்படி தெரியுமா? எகிப்து தேசத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தேசம். அந்த தேசத்தில் ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் குடிகள் இருக்கிறார்கள். பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் கோசோன்ல இருக்குது. கோசோன்ல இருந்தா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராமத்தின் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 3 நாள் மட்டும் ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. என்னதான் 3 நாள் தடவி திரிறான். இவன் அவன் மேல இடிக்கிறான், அவன் மேல. என்ன ஐயா, எல்லாம் இருட்டா இருக்குது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசஸ்தலங்களிலோ வெளிச்சம் இருக்குங்க. வெளிச்சம் இருக்கும். இந்த வெளிச்சம் எப்ப தெரியுமா? கர்த்தரை முன்னுக்கு வைங்க. உங்க அறிவை முன்னுக்கு வைக்காதீங்க, உங்க மேலான காரியங்களை முன்னுக்கு வைக்காதீங்க, கர்த்தரை முன்னுக்கு வைங்க. ஏன்னா அவர் ஒருவரால் தான் இதை செய்ய முடியும் என்பதை விசுவாசிங்க. இந்த உலகமே தள்ளாடும், உலகமே பதற்றமடையும். ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு அடைக்கலமாக, அந்த செட்டைகளுக்குள்ளே நீ இருக்கத்தக்கதாக, அந்த கூடார மரவிலே நீ இருக்கும் வரையிலும் எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஒரு முறை ஒரு ஞானி கிட்ட போய், அவர் நல்ல ஞானி, அவர்கிட்ட போய் கேட்டாங்களா, ஐயா உங்களுக்கு குரு யார் அப்படின்னு. யாரு குரு உங்களுக்கு யார் அப்படின்னு. அவர் சொன்னார், நிறைய குருமார்கிட்ட நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா. அப்படியா? ஆனா ஒன்னே ஒன்று எனக்கு மறக்கவே முடியாது அப்படின்னாரு. என்னையா அப்படின்னு. அதாவது ஒரு நாள் ஒரு சின்ன பையன் ஒரு மெழுகு திரியை அப்படியே பற்ற வச்சு வந்துக்கிட்டே இருந்தான். அவனை கூப்பிட்டேன், இங்கே வான்னு. வந்தான். அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மெழுகு திரியில் இப்போ வெளிச்சம் வருதுப்பா, நீ தானே பற்ற வச்ச, அப்போ இதுக்கு முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். இந்த வெளிச்சம் வர்றதுக்கு முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். அப்போ அந்த பையன் ஒன்றும் சொல்லலை, ஹூன்னு ஓதுனா அது அணைஞ்சு போச்சு. இப்படி தான் இருந்துச்சு. நம்ம சிரிக்கிறோம். அதில் என்ன தெரியுமா எழுதியிருந்தாங்க? மனிதன் கற்றுக்கொள்வதற்கு முடிவில்லை, எந்த மனிதனிடத்திலும் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய அகம்பாவங்கள் அத்தனையும் அந்த இடத்துல உடைந்தது என்று எழுதினார். தனக்கு அவ்வளவும் தெரியும் என்று நினைத்தாராம். தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் அறிவார். தேவன் அவர்தான் ஞானி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜ. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசஸ்தலங்கள்ல மகிமை என்ன செய்யும்? அவங்கள மூடுங்க. அப்படித்தானே இப்போ வாசிங்க, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கூடாரத்துக்குள்ள வந்த கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய மகிமை உன்னை மூடுமானால் உனக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது.
அங்கே காவல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கடைசி வசனம் மட்டும் வாசிங்க. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் மகிமையானவைகள் எவைகளோ அவைகள் மேலெல்லாம் காவல் பண்ணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, மகிமையா இருக்கிற அத்தனை மேலே காவல். ஆலயத்திலே தேவனுடைய மகிமை மூடினது. நாம் தேவனுடைய ஆலயமாக மாறும் பொழுது, அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய மகிமை நம்மை மூடும். அப்ப நமக்கு எந்த பயமும் தேவையில்லை. எந்த ராத்திரியும் போகலாம், எந்த பகல்லையும் போகலாம், எந்த இடத்துலையும் நாம் போகலாம். ஏனென்றால் கர்த்தருடைய மகிமையானது நம்மை காவல் பண்ணி கொண்டே இருக்கும். குடும்பத்தை காக்கும், சரீரத்தை காக்கும், பிள்ளைகளை காக்கும், எல்லாத்தையும் காக்கும். விசுவாசியாதவர்களாம்னு சொல்லுவோம். எல்லாம் முடிச்சிருக்கிறீங்க. நம்ம பாதுகாப்புக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆண்டவர் இருக்காரு. நம்ம பிள்ளை எப்படி வெளியில விடுறது? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரால பாதுகாக்க முடியாட்டி போனா யாரால பாதுகாக்க முடியும்? அதான் கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிட்டால் காவலாளிகள் என்ன பிரயோஜனம்? கர்த்தர் என்ன பாதுகாக்காட்டி, என் பிள்ளையை பாதுகாக்காட்டி, குடும்பத்தை பாதுகாக்காட்டி, உங்களை பாதுகாக்காட்டி என்ன? அவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். நான் உன்னோட இருப்பேன், உன்னோட இருப்பேன், முடிவு வரைந்து உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அப்படி தானே கொடுத்துருக்காரே. அப்போ அந்த பாதுகாப்பான நமக்கு அடைக்கலமாக ஒரு புகலிடமாக இருக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்க வரைக்கும் எல்லா விதத்திலும் பாதுகாப்பு இருக்கிறது. அவர் ஆள் போட்டிருக்காரு, எல்லாரையும் பார்த்து பாதுகாத்துக்கொள்ளணும். நான் சொன்ன ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது. சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் சகோதரிமார் மலை பக்கத்தில் மேலான ஒரு இடத்துல போய், அங்கேருந்து அவங்களுக்கு வேலை என்னென்னா ஜெபிக்கிறது தான் வேலை. அது ஜெபிக்கிறவங்களா இருக்காங்க, போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறது தான் வேலை. இவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை பணம் வரும். அந்த பணம் வந்தால் இவங்க போய் கீழே போயிட்டு என்ன செய்யணும்? பொருட்கள் வாங்கணும். இது பாஸ்டர் மோகன் சொன்னது. பொருட்கள் வாங்கிட்டு மேலே வரணும். வந்து 15 நாள் முடிஞ்சோன்னா மறுபடியும் அவங்க போவாங்க. அந்த இடத்துல அந்த மலைக்கு எந்த நேரம் போக்குவரத்து எல்லாம் இல்லை. அந்த பஸ்ஸில் ஏறி கடைசியாக போய் இறங்கி இவ்வளோதான். ஒரு முறை 2 சகோதரிமார் என்ன செஞ்சுருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க, பொருட்கள்லாம் வாங்கினாங்க. வாங்கிட்டு வரும் பொழுது இடையில எல்லா ஜனங்களும் இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கு பிறகு இந்த டிரைவரும் உதவியாளரும் இவங்க தங்களுக்குள்ள ஒரு திட்டம் பண்ணுறாங்க. இவர்களை துஷ்பிரயோகம் பண்ணுகிறதுக்கு ஏதுவான ஒரு காரியத்தில் இறங்கணும்னு போய் சேர்ப்பாங்க. இவங்களுக்கு இது தெரியாது. இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இவங்களுக்காகவும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே பாதுகாப்பாக, பாதுகாப்பாக, பாதுகாப்பாக. இவங்க வந்து இறங்கிட்டு அவங்க பாட்டுக்கு சரி நன்றி அப்படின்னு போனாங்களாம். அடுத்த முறை அவங்க வரும்பொழுது இந்த டிரைவரும் கிளீனரும் கேட்டாங்களாம், நீங்கள் எதுவும் அரசாங்கத்தில் முக்கியமான ஆட்களா ஏன்னு கேட்டாங்களா? உங்கள் வீட்டை சுற்றிலும் நிறைய ஆமிக்காரவங்க இருந்தாங்களே அப்படின்னு. அவங்க சொன்ன, எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் ஆமிக்காரவங்க இல்லை, நாங்கள் சாதாரண ஆட்கள் தானே. தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். நாங்கள் ஸ்பெயின் போயிட்டு வரும்போது எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நேரங்களில் கர்த்தர் எனக்காக ஜெபிக்க பண்ணிடுறேன். நான் முதல்ல சொன்ன சாட்சி எல்லாமே எத்தனையோ பேர் ஜெபிச்சதுனால தான் கர்த்தருடைய கிருபை எங்களையும் தாங்குது. நாங்கள் வரும்பொழுது இங்கே ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அந்த கார் வெடிக்கிறது போல் நான் இப்போ பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த கார் வெடித்து சிதறது போல் பார்த்தேன், கர்த்தர் ஜெபம் பண்ண சொன்னார் அப்படின்னு. நாங்கள் வர்றது போது 240 கார்கள் அப்படி ஒரு ஓரம் கட்டப்பட்டிருந்தது. எங்கள் கார் இருந்தது, 3 நாள் இருந்து தான் வந்தோம்.
இருந்தது. அவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாத்தது யார் தெரியுமா? இந்த ஜெபத்தின் வல்லமையினாலே கர்த்தர் ஒருவர் தான். கர்த்தர் தான் பாதுகாத்தார். இல்லைன்னா நானும் நல்ல தூக்கத்தில் தான் வந்தேன், எங்கே கொண்டு போய் மோதிருப்பேன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் அந்த காரியம் நடந்ததுனால அது சில வேளையில் மனதுக்கு வேதனையாக கூட இருந்திருக்கலாம். ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சார்? ஆனால் அது நடக்காட்டி போனால் வேறு என்ன நடந்திருக்குமோ நமக்கு தெரியாது. தேவன் அதை முன்னறிந்து வைத்திருந்தார். காவல் பண்ண வேண்டிய இடத்துல காவல் பண்ணார். இன்றைக்கு மாலில் கூட இருக்க கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் இவ்விதமாகவே காவல் பண்ணணும்ன்றார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் என்ன இருக்குன்னா பாதுகாப்பு இருக்குங்க. கூடாரத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் காவல் பண்ணப்படுவாங்க. அவங்களுக்கு அப்பம் தண்ணீர் எல்லாம் கிடைக்கும். கூடாரத்துக்கு வெளியில் போனால் என்ன நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் நாம் பார்த்து முடிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கானானை சுதந்திரிக்கும் போது ஆண்டவர் மோசே கூப்பிட்டார், இங்கே வா, நீ ஒரு காரியம் செய்யணும், 6 பட்டணங்களை நீ ஏற்படுத்தணும். 6 பட்டணம். அது என்ன பட்டணம் அப்படின்னா அடைக்கல பட்டணங்களா 6. ஏன்னா ஜீவன் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் அந்த 6 பட்டணத்தில் ஒன்றில் தான் ஒருத்தன் வாழ முடியும். யார் அப்படின்னு சொன்னால் வாசிங்க அந்த வசனத்தை 35ஆம் அதிகாரம். கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடிப்போய் இருக்கத்தக்கதாக அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். 41ஆம் வசனம். உபாகமம் 44ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். முற்பகையின்றி கைப்பிசகாய் பிறனை கொன்றவன் அடைக்கல பட்டணங்களில் ஒரு பட்டணத்தில் தப்பியோடி போய் பிழைத்திருக்கும்படியாக. சரி, நாம் பார்க்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னா, கைப்பிசகாக தவறுதலாக ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். முற்பகையின்றி அவனை என்னைக்காவது பழி வாங்குவேன் என்று சொல்லி நினையாதபடிக்கு கோடாலியினாலே அவன் மரத்தை வெட்டுகிற போது அல்லது சுத்தியலிலே ஒரு வேலை செய்துட்டு இருக்கும் போது அந்த காப்பு கலண்டு போய் அடிபட்டு ஒருத்தன் செத்து போனானா அதுவும் கொலைதான். ஆனால் தவறுதலாக ஏற்பட்டது, அப்படித்தானே? தற்செயலாக ஏற்பட்டது. காரணம், தவறு செய்கிறவன் தான் மனிதன். அந்த தவறு செய்கிற மனிதன் அவன் ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அடைக்கல பட்டணமாக ஒரு பட்டணத்தை என்ன செய்யணும்? வைக்கணும். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்திலே ஒரு கொம்பு இருக்கிறது. இந்த கொலை செய்தவன் அந்த பலிபீடத்தில், இது கொஞ்சம் நிழலாட்டமாக தான் இந்த செய்தி, அதை பார்க்கணும் நீங்க. ஓடி போய் அந்த கொம்பை பிடிச்சிருவான். கொம்பை பிடித்தால் அவனுடைய ஜீவன் தப்பும், அப்படித்தானே? இந்த பலிபீடமும் கொம்பும் எதற்கு அடையாளமாக நாம் பார்க்கிறோம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். சிலுவையை வந்து பற்றி பிடித்துக் கொள்ளுகிறவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் ஜீவன் பாதுகாக்கப்படும். வேதத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அடைக்கல பட்டணத்தை நெருங்கின ஒருவன் கொலை செய்யப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, தாவீதுடைய நம்பிக்கைக்கும் தாவீதுக்காக ஜீவனை கொடுக்கிறதற்கும் ஏதுவானவர்களாக இருந்தவர்கள் தான் யோவாப், அபிசாய். அதே போல சவுலுக்கு இருந்த படைத்தளபதி தான் அப்னேர். இந்த அப்னேர் என்ன செய்கிறான் என்று சொன்னால், யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த அபிஷாய் வந்து மான் மாறி ஓடுவானா. அசகேல் மான் மாறி ஓடுவான். ஓடும் போது அப்னேர் பார்க்கிறான்,
என்ன திரட்டி வராதப்பா, என்ன திரட்டி வராத. ஏன்னா அப்பனேர் ஒரு பெரிய படை வீரன். இவனை ஒரே குத்தா குத்திடுவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். சொல்றான், நீ வேற யாராவது பார்த்து ஓடப்பா, நான் உன்னை கொலை செய்திருவேன். செய்தால் உன் சகோதரன் முகத்தை நான் எப்படி பார்க்க முடியும்? வாலிபரத்தம் வாலிபனாச்சே, அவன் அப்பனையர் சொல்லுக்கு கீழ்ப்படியல. அப்பனையரை தான் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நினைத்து போனான். போன உடனே அப்பனையர் என்ன செய்தான் என்று சொன்னால் அவனை கொலை செய்தான். இந்த செய்தியை யோவாப் கேள்விப்படுகிறான். யோவாப் கேள்விப்பட்டு தன் சகோதரனை கொண்டவன். இவன் எப்படி தெரியுமா? அபிஷாய் தாவீதுக்கு எதுன்னு சொன்னா முன்னுக்கு நிற்பான், உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாவே. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். இப்போ யோவாப் பார்க்குறான், எப்படியாவது நான் பழி வாங்கியாவேன். சில ஆள் அப்படி தானே, எப்படியாவது என்னைக்காவது பழி வாங்காமல் இருக்க மாட்டேன் இயேசுவின் நாமத்தில். ஆவியில் நிறையிறது அப்படின்ட்டு போகிறான். போனால் இந்த அப்பனையர் ஒரு காரியம் செய்கிறான்னு தெரியுமா? தாவீதுகிட்ட வர்றான். தாவீதை வந்து தாவீதோட கூட ஒரு சமாதானம் பண்ணுறான். நம்ம எல்லாம் இனிமேல் என்ன செய்வோம், ஒன்றாவே இருந்துருவோம் அப்படின்னு. தாவீதுக்கு சரியான சந்தோஷம். அது சமாதானத்தின் காலம். சரியான சந்தோஷம். சந்தோஷத்தில் இருக்கும்போது இந்த அப்பனையர் போகிறான். இந்த செய்தியை கேட்ட யோவாப் பின்னால் விரட்டிட்டு போகிறான். விரட்டிட்டு போயிட்டு அப்பனையரை மேற்கொள்ளணுமா இருந்தால் இப்படி அப்படியெல்லாம் மேற்கொள்ள முடியாது, ஒரு ரகசியம் பேசினதான் மேற்கொள்ள முடியும். வாசிங்க அந்த வசனத்தை, 2 சாமுவேல் 3:27. அப்னேர் எக்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். எனது இங்கே வாங்க, உங்க கூட பேசணும். ரகசியம், இந்த ரகசியம் இருக்குதானே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரகசியம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரகசியம் பேசுகிற இடத்துல பிரச்சனையே வர்றது. நம்மக்கிட்ட ரகசியத்தை போட்டுருவாங்க, நாம் 4 பேர்கிட்ட போட்டுட்டு அப்புறமேல படாத பாடுபடணும். அந்த ரகசியத்துக்கு இடம் கொடுக்கணும். சரி, அது போட்டும், குத்தி கொண்டுட்டான். இப்போ இதில் என்ன தெரியுமா, ஒளிமுக வாசல் கிட்ட வந்தாச்சு. ஒளிமுக வாசலுக்கும் அடைக்கல பட்டணத்துக்கும் நெருங்கின ஒரு தூரம் தான் இருக்கு. நீங்கள் அந்த வசனத்தை மட்டும் வேகமாக வாசிங்க. யோசுவா 3:4-5 வாசிங்க. 23:4 வாசிங்க. அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்கதாக அடைக்கலமா இருக்கும். அந்த பட்டணங்களில் ஒன்றுக்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு போதும். இந்த இடத்துல பட்டணத்தின் வாசலின் ஒளிமுக வாசல், அந்த இடத்துக்கு வந்துட்டான் இந்த அப்பனையர். ஆனா இன்னும் கொஞ்சம் போயிருந்திருந்தால் எங்கே என்றால் அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்திருப்பான். இன்னைக்கு தேவ ஜனமே, பிசாசு அந்த இடத்துக்கு நீ போகிறதுக்கு வாஞ்சியாக ஓடி வந்த ஆண்டவரே, எல்லாவற்றையும் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அந்த கொம்பை பிடித்தா உனக்கு உயிர் இருக்குன்றது தெரிந்த பிசாசு என்ன செய்யறான்னா, அதுக்கடையில் உன்னை ரகசியமா பேச கூட்டு போவான். ஜாக்கிரதையா இருக்கும். ஜாக்கிரதையா இருந்தால் உன் உயிர் தப்பு. நமக்கு நேரமானதுக்கு பிறகு நான் போறேன். அப்ப பிசாசின் தந்திரங்கள் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. எனக்கு அருமையான இவைகளை நாம் அறிந்து அவைகளுக்கு எதிராக நாம் செயல்படும் பொழுது நாம் ஆண்டரோடு கூட பாதுகாப்பாக என்றைக்கும் இருக்க முடியும். அந்த கொம்பை பிடிச்சிங்க. இன்னைக்கு அந்த கொம்பை பிடிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் சங்கீதம் 91:4 பார்த்தீங்கன்னாக்கும், அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கெடுமா. அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டா பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. அது வரைக்கும் உன்னை பலவிதத்தில் உன்னை மோசம் போக்குறதுக்கு பார்ப்பான். பலவிதத்திலும் காரியங்களை செய்வான். குடும்பத்துக்கு விரோதமா செய்வான், பிள்ளைகளுக்கு விரோதமா செய்வான்.
ஆனால் அந்த இடத்துல நீ வந்துட்டேன்னு சொன்னா வேலை செய்கிற இடத்துல திடீர்னு வருவான், ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒன்று அந்த இடத்துல கண்மலையின் மேலே உயர்த்துவார், உன் பிள்ளையை உயர்த்துவார், உன் குடும்பத்தை உயர்த்துவார். இங்கே செட்டைக்குள்ளே வந்துரு, அடைக்கலமாய் கர்த்தர் இடத்துல வந்துரு. வந்தா அங்கே இருக்கும். ஆனால் சங்கீதங்களுடைய புத்தகம் 46ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தொடக்கம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னாக்கும் 11ஆம் வசனம் 3 இடத்துல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அந்த வசனம் தொடக்கமாக தான் முடியும். ஜாதிகள் கொந்தளித்து, ராஜ்யங்கள் தத்தளித்து எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே வந்துட்டேன். ஆனால் சிலர் இன்றைக்கு எதை தெரியுமா நம்பி இருக்கிறாங்க, அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. வாதை பெருவெள்ளமாக புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி. எதை அடைக்கலமாக வச்சிருங்க? பொய். மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்கள். அது ஒரு நாள் உன்னை பாதுகாக்காது. மகிமையான மேல் தான் காவல் பண்ணப்படும். அந்த மகிமை எங்கே இருக்குன்னா கூடாரத்துக்குள்ளே இருக்குது. கூடாரம் எது? அவருடைய செட்டை. அது என்னன்னா கண்மலை. அந்த கண்மலையின் அடைக்கலத்துக்குள்ளே வந்துட்டா தேவன் நம்மை பாதுகாக்கணும். அப்போ என்னது? உன் அப்பம் கிடைக்கும், உன் தண்ணீர் கிடைக்கும். அப்பத்தையும் தண்ணீரையும் குடிக்கும் பொழுது சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுப்பார். நம்ம எல்லாரும் எழுதிருப்போம்.